வணக்கம் காலு. எஸ். மார்க்கெட்ல வட்டி வசூல் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதில் நீ எவ்வளவு என்ன உள்குத்து குத்துன? காலு, உங்க செருப்பே நீங்க சந்தேகப்படுறீங்க. ஆனா எங்க இருந்தோ வந்தவன தலையில் தூக்கி வச்சு ஆடுறீங்க. டேய், அங்கதான்டா தமிழை இழிச்ச வாயின்னு நிரூபிக்கிறான். அவனை பத்த வைக்கிறதுக்கு பதிலா சுருட்ட பத்த வை. சொன்னா தப்பா நினைக்காதீங்க. அவன் சாதாரணமான ஆள் கிடையாது. பாருங்க, அவன் ஒரு நாளைக்கு உங்க ட்ரெஸ்ஸ போட்டு உங்களை மாதிரியே சுருட்ட குடிச்சு உங்களை என்ன மாதிரி அள்ளக்கையாக்க விட மாட்டான். ஜாக்கிரதை. டேய், என்னடா இது? கால் ட்ரெஸ் நீ எடுத்து போட்டா நீ அவராயிர முடியுமா? டேய், நான் தாட்ட வேலைக்கு சேர்ந்தது படிப்படியா முன்னேறதுக்கு இல்ல. லிப்ட்ல ஏறணுமா, 7வது மாடிக்கு போனோமா, வானத்தை தொட்டமான்னு போய்கிட்டே இருக்கணும். அந்த ஆள் கூடவே இருந்து அவர் வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு குருவ சிஷ்யனாக்கி நான் குருவாரதான் என்னோட ஆம்பிஷன். வட்டியை கொடுத்து இந்த ஊரே வளைச்சிட்டு இருக்கிற நம்ம குருவை ஒரே ஒரு குட்டியை காட்டி மொத்தமா நான் கவுக்க போறேன். இந்த சிஷ்யனோட ஆட்டத்தை பொறுத்து வாழ்க்கையில ஒரு மின்சாரம் போல வந்த நீங்களே எனக்கு ஒரு சம்சாரத்தையும் செட்டப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா. செட்டப்பா? உங்களை புரோக்கர் வேலை பார்க்க சொல்லல. தெரியாதா? பொண்ணை நான் பார்த்துட்டேன். நீங்க தலையை மட்டும் ஆட்டுங்க, தாலி கட்டிடுறேன். குருவே, இதுதான் பொண்ணோட வீடு. பொண்ணோட அம்மா ஒரு உத்தமி, பத்தினி, கற்பு கரசி, பணி விரத. மொத்தத்துல அவன் நாளும் சேர்ந்த ஒரு கலாச்சார கலவை. அப்படின்னா நம்ம சந்திக்க போறது ஒரு சிங்கக்குட்டின்னு சொல்லு. இல்ல, என்ன? அது ஒரு யானைக்குட்டி. நான் சொன்னேன்ல, இவங்க தான் பரங்கி மலை ஜோதி. பீரங்கி மலை பீப்பார் வச்சிருக்கலாம். வணக்கம். என்ன பாரு, ஆரம்பமே பூகம்பமா இருக்குது. அது ஒண்ணு இல்ல குரு, இந்த வீட்டுக்கு விருந்தாளி யாராவது புதுசா வந்தா இத வாரி அணைச்சு பக்கனே வரது உங்க குடும்ப வழக்கம். இதுக்கே மறைச்சிட்டா எப்படி? உள்ள வந்து என் குடும்பத்தை பாருங்க. ஹேய், நல்லது ஒரு குடும்பம். வாங்க வாங்க வாங்க. செல்லுங்க, பாத்து. என்னங்க பார்த்தா வீடு மாதிரியே தெரியல, ஏதோ விளையாட்டு மைதானம் மாதிரி இருக்கு. வாழ்க்கையே ஒரு விளையாட்டு. அதுல மனித உடம்பெல்லாம் மைதானம். இதுல யார் வந்து எப்ப விளையாட்டு போனா நமக்கு என்ன? இவ்வளவு நல்லா தத்துவம் பேசுறீங்களே, உங்க வீட்டுக்காரர் எங்கீங்க? அவர் கையில ஆல்பம் வச்சுக்கிட்டு ஆள் பிடிக்க அங்கீங்க நடந்துட்டு இருக்காரு. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர் குருவே. அதான் டிசைன் ஆல்பத்தை வச்சு அங்கங்க அலைஞ்சிட்டு பாருன்னு சொல்றாங்க. என்ன நிக்க வச்சிட்டு உள்ள வாங்க. ஒண்ணு வர சொல்லாமே. உலக நாயகி குரு, பொண்ண வர சொல்லிட்டு விளக்க ஏன் பூசுக்கு நினைக்கிறீங்க? பரவ குடும்ப பொண்ணா இருந்தான்னு வச்சுக்க, ஒரு திரி அரைஞ்சிருக்கிறத பார்த்து அப்படியே துடிச்சு போயிருவா. உடனே வத்தி புட்டி எடுத்து பத்த வச்சிருவா. அதை வச்சு அவ குடும்ப பொண்ணா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். குரு, குடும்பத்தை பத்தி இப்படி புட்டு புட்டு வைக்கிறீங்களே, நீங்க ஏன் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கல? நீ 10வது மாடியில இருந்து குறிச்சா என்ன ஆவே? செத்துருவேன். அதுக்காக உன்னை குறிச்சு காட்டுன்னு சொல்ல முடியும். This is like that. பொண்ணு வருது. ஒரு திரி எரியலங்கிறதுக்காக அருந்ததி ரேஞ்சுக்கு டென்ஷன் ஆயிட்டா பாத்தியா? இவதாமா குடும்பத்துக்கு ஏத்த சரியான குத்து விளக்கு. வா 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 கண்ணகியே, உனக்கு கட் அவுட் வைக்கிறேன் வா. ஏமா எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு ஊறி அணைச்சிட்ட? யாராவது வீட்டுக்கு வந்தா முதல்ல லைட்டா அணைக்கணும், அப்புறம் லைட்டா அணைக்கணும் பாட்டி சொல்லிருக்காங்க. ஐயோ சிஷ்யா, பாட்டி சொன்ன பஞ்ச் டயலாக் இந்த பியூட்டியோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. ஆமாமா. இப்ப நீ எங்கயாவது வெளிய வேலைக்கு போறன்னு வெச்சுக்க, இவ ராத்திரியும் பகலுமா விளக்க ஊதி ஊதி அணைச்சிட்டு இருந்தா வேற யாராச்சும் வந்து விளையாண்டு போயிருவா. வாழ்க்கை நாரி நசு போயிரும். அப்போ இந்த பொண்ண உங்களுக்கு பிடிக்கல? சுத்தமா பிடிக்கல. நீ போமா. இந்த பொண்ணுக்கு தங்கச்சி யாராச்சும் இருக்காங்களா? மகாலட்சுமி. என்ன பண்ணுங்க? பழக்க வழக்கம் எல்லாம் பக்காவா இருக்குதே. ஆமா,
உத்தமி பத்தினி இவங்களை பத்தி எல்லாம் படிச்சிருக்கேன். ஆ. இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன். நானும் தான். அப்புறம் நீ என்னமா படிச்சிருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், 2 பேர்ல முதல்ல யார் வரீங்க? சம்மந்தி தப்பா எடுத்துக்காதீங்க. மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசணும்னு நினைச்சா 2 பேர்ல யார் முதல்ல எந்திரிக்கிறீங்களோ அவங்க தானே மாப்பிள்ளை. இல்லையா மாப்பிள்ளை? அதேதான் நான் நினைச்சேன். அத்தை சொல்லிட்டேன். ஆமாமா. அப்போ எங்க 2 பேருக்குள்ள எந்த விதமான ஒளிவு மறைவு கிடையாது. நீ மாப்பிள்ளை கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ அத நச்சுன்னு 2 வார்த்தையில கேளு. 2 வார்த்தையா? 2 வார்த்தை. எவ்வளவு கொடுப்பீங்க? எப்ப விடுவீங்க? என்ன மாதிரி லூசு குடும்பமா இருக்கும் போல இருக்கு. வாங்கப்பா போலாம். சாரி காமெடி. கம் ஆன். ஓகே. கொஞ்சம் நில்லுங்க. 3ஆவதா ஒருத்தி இருக்கா. அவ திருநெல்வேலி அக்ரஹாரத்துல பிறந்தவ. ஜெகஜால கில்லாடி.